அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியமானவர்களே, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல். ஆசிரியர் சொன்னார், குரு சொன்னார் தன்னுடைய சீடனை பார்த்து, தம்பி, இந்த உலகத்தில் நல்ல உணவை உண்வதற்கு முயற்சி செய், நல்ல படுக்கையிலே படுப்பதற்கு முயற்சி செய், நல்ல இல்லங்களை கட்டி வாழ்வதற்கு முயற்சி செய். இந்த இரண்டையும் சொன்ன பொழுது சீடன் நினைத்தான், ஆசிரியர்களே, நாம் ஒரு ஏழை, நானும் ஒரு ஏழை, என்னிடத்தில் எப்படி அவ்வளவு வசதி இருக்க போகிறது? அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பசித்த பின்னால் உண்ணுகின்ற உணவே அவனுக்கு சிறந்த உணவு என்று அந்த ஆசிரியர் சுட்டி காண்பித்தார். இரண்டாவது, படுக்கை, நல்ல படுக்கை, சொகுசான படுக்கை என்பது அவன் கடினமான உழைப்புக்கு பின்னால் அவன் படுத்து உறங்குகிற அந்த படுக்கையே சிறந்த படுக்கை என்று ஆசிரியர் சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறார், நல்ல இல்லம் என்பது என்ன? மாளிகைகளில் வாழ்வதல்ல. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் நல்ல விதங்களிலே பழகி, அவர்களோடு உரையாடி, அப்படி அவர்களுடைய உள்ளமான அந்த இல்லத்தில் நல்லெண்ணம் கொள்வது, அவர்களுடைய உள்ளத்தில் நாம் இடம்பெறுவதுதான் இந்த உலகத்தில் நல்ல இல்லத்தில் வாழ்வதற்கு ஒப்பானது. ஆக நாம் நல்ல உணவையும் நல்ல உறக்கத்தையும் நல்ல இல்லத்தையும் பெறுவதற்கு இந்த வழியிலே முயற்சி செய்ய வேண்டும் என்பது அந்த சீடனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமானது. இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக.